அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் 12 பேருக்கும் விசேஷமாய் 12 பேருக்கும் மற்ற அநேக சீஷர்களுக்கும் அவர் தம்மை உயிருள்ளவராய் காண்பித்து தரிசனமானார். ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு சந்திப்பு. 40 நாள் இரவும் பகலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய எழுப்புதலை கொண்டு வர போகிற அந்த தேவ மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கு 40 நாள் போராடினார். 40 நாள் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். எம்மாவூர் சீஷர்களுக்கு கர்த்தர் தன்னை காண்பித்தார். ஒன் என்கவுண்டர், ஒரே ஒரு தரிசனம், ஒரே ஒரு சந்திப்பு. அதற்கு பின்பாக முழு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் எழுப்புதலாம் மாறியது. அகால பிறவியாகிய எனக்கு கர்த்தர் என்னை தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஒரு சந்திப்பு தான் இந்த அறையில், ஒரே ஒரு சந்திப்பு, ஒரு சந்திப்பு. One encounter change everything. One encounter change in your ministry. One encounter. Rakaba. One encounter. One. ஒரே ஒரு encounter, ஒரே ஒரு சந்திப்பு. வருகிற அப்போஸ்தலர் நடவடிக்கையை எழுதும்படி, அக்கினி வெளிப்படும்படி, சபைகள் உருவாகும்படி, பின்மாறி ஊற்றப்படும்படி ஆவியானவருடைய வல்லமை. One encounter. Only one encounter. Hallelujah. Hallelujah. 17 வயதில் யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனமானார். ஒரே ஒரு சந்திப்பு. 30 வயதில் சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார பண்ணினார். ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு சந்திப்பு. இந்த காலை பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த அறையில் அநேகரை சந்திக்கும்படி இந்த அறையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது என்கவுண்டர் ரூம், ரூம் ஆஃப் என்கவுண்டர். Hallelujah. ஆதியாகமம் 50:25, யாத்ராம் 13:19. உங்களை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். நிச்சயமாய் 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 சந்திக்கிற நாள் நெருங்கி விட்டது. அதைத்தான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் ஆக்கிரகத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். Only one encounter. Hallelujah.